ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் சாதம் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு தேங்காய் பால் சாதம் ரெசிபியோடு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம ருசியாக டேஸ்ட்டாக. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக நெய்லேயே செஞ்சாலும் பரவாயில்ல, உங்கள் வசதிக்கு ஏற்ப எண்ணெயும் சேர்த்து செய்யலாம், இல்லைனா நெய்யும் சேர்த்து செய்யலாம். ஓகேவா? இது கூட இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கிராம்பு இதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதும் பெருசாக நறுக்கி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் வதக்கிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் திட்டமாக ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் வந்தால் போதும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம முந்திரி சேர்த்துக்கிறோம். முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி உங்களுக்கு ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பால் சாதத்துக்கு. ஓகேவா? அதனால் முந்திரி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடுதலாகவோ குறைச்சலாவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் திட்டமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் மிளகா பொடி நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, பச்சை மிளகா மட்டும்தான். அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் சால்ட்டு கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அடுத்து கொத்தமல்லி ஒரு கையளவு சேர்த்துக்கிறோம். அடுத்து புதினா ஒரு கையளவு சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக தான் இருக்கும். இதை இப்போ நல்லாவே வதக்கி விட்டுருங்க. அந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். நான் ஒரு ஆழாக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். அதனால் 1.5 ஆழாக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 1.5 பச்சரிசின்றதுனால சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கஸ்தூரி மேத்தி நல்லா கொஞ்சம் போல் நல்லா கசக்கி நுணுக்கி போடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுடுங்க. இது ஒரு கொதி வரட்டும். நம்ம கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். லைட்டாக கொதி வந்திருக்கு பாருங்கள். தேங்காய் பால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ சாதத்தை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஆழாக்கு சாதம் எடுத்திருக்கேன். 1.5 ஆழாக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ரொம்ப கம்மியான தீயிலே வச்சிங்கன்னா அது அழகாக வெந்து பூத்து வரும். இப்போ பார்ப்போம். இந்த பாருங்கள், அழகாக சாதம் நல்லா பூத்து வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி கார்னிஷ்காக போட்டுக்கலாம். போட்டு அழகாக லைட்டாக ரொம்ப அடிபடாமல் லைட்டாக அப்படியே சாதத்தை பரட்டி விடுங்க. உதிரியாக அப்படியே பரட்டி விடுங்க. இது தம்மில் செஞ்சுருக்கிறதுனால இப்படி இருக்கும். ஓகேவா? இதே நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் குழஞ்சா மாதிரி வந்துடும். இதுனா அப்பப்போ பார்த்து நம்ம செய்யலாம். அதுக்காக தான். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சாதம் எவ்வளோ உதிரியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.